இந்த கணக்குப்படி இடி என்ன சொல்லுச்சு, அரசாங்கத்துக்கு பில்லு போட்டது 38 கோடி, ஆனால் அள்ளப்பட்டது 4800 கோடிக்குன்னாங்க. இது 3000 ரூபாய் ரேட்ல 1000 ரூபாய் ஒரு யூனிட்னு போட்டால் 38 கோடி 4800 கோடி, மார்க்கெட் ரேட் 7500 ரூபாய். இந்த 6000 ரூபாய் வித்தியாசம் யாருக்கு போகுது? லாரி சார்ஜ், லேபர் போக பாதிக்கு பாதி அமைச்சருக்கோ அல்லது பார்ட்டி ஃபண்ட். உள்ளவர்கள்லாம் பார்த்தீங்கன்னா ஏவேலு, நேரு, செந்தில் பாலாஜி இவர்கள் எல்லாம் நமக்கு தெரியும். அதை தாண்டி இப்போ கனிம வளத்தை எடுக்கிறப்போ ஒரு கம்பெனி என்ன பண்ணாங்க, இன்ஸ்டாலையும் இதுலேயும் ரீல்ஸ் போட்டு நாங்கள் அப்பாயின்மெண்ட் பண்ண போகிறோம், டெய்லி எவ்வளோ போகுதுங்கிறத நீங்கள் அளந்து சொல்லணும். இந்த ஒரு மாவட்டத்தில் மாத்திரம் 25,000 கோடிக்கு மேலே வருடம் எடுக்கப்படுகிறது. ஸோ இது எல்லாமே மாட்டிட்டு இருக்கு சார். இன்னைக்கு IAS அதிகாரிகளாக இருக்கட்டும், IPS அதிகாரிகளாக இருக்கட்டும், கீழே இருக்கிற ஆஃபீஸர்ஸாக இருக்கட்டும் சார், இந்த அமைச்சர் அதிமுகவாக இருக்கட்டும், திமுகவாக இருக்கட்டும், MLA இவங்க 5 வருஷம்தான். இந்து சமய அறநிலைத்துறையில் இப்போ கிட்டத்தட்ட 1000 கோடிக்கு மேலே இந்த மார்ச் மாதத்துக்குள்ளே முடிக்கிறதுக்கு டெண்டர் போடுறாங்க. ஏன்னா டெண்டர் போட்டால் 30% அமைச்சருக்கும் பார்ட்டி ஃபண்டுக்கும் அடுத்த நாளே கொடுக்குறாங்களாம். ஸோ இதுக்காக கான்ட்ராக்ட் மேலே கான்ட்ராக்ட். ஒரு மதத்தை எதிர்த்து வேண்டுமென்றே பேசினால் அவர்கள் மீது தண்டனை கொடுக்கணும், முடிக்கக்கூடாது. இப்போ பார்த்தீங்கன்னா இது திருப்பி நீங்கள் இந்த சதீஷ்குமார் மாத்திரம் இல்லை, இப்போ பொன்முடி கேஸ்க்கு இதே தான் பண்ணியிருக்காங்க. இதே தான் உங்களுக்கு திரு மனோ தங்கராஜுக்கு பண்ணியிருக்காங்க. திரு உதயநிதி சார், உதயநிதி பேரில் உச்ச நீதிமன்றம் சொல்லியிருக்கு. ரியல் ஒன் நேயர்களுக்கு வணக்கம். இன்று நம்மளுடைய நேர்காணலுக்கு அரசியல் விமர்சகரான திரு தேவப்பிரியா அவர்கள் இணைஞ்சிருக்காங்க. சார் வணக்கம். வணக்கம். எப்படி சார் இருக்கீங்க? நல்லா இருக்கேன். மணல் கொள்ளையை பொறுத்த வரைக்கும் தற்பொழுது மாவட்டத்தில் இருக்கக்கூடிய முக்கிய அமைச்சர்களுக்கு கமிஷன் போயிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லி தகவல்லாம் வந்துகிட்டு இருக்கு. சென்ற ஆட்சியில், அதாவது ADMK ஆட்சியை பொறுத்த வரைக்கும் மணல் கொள்ளை அப்படின்னாலே OPS அவர்களை குறை சொல்லுவாங்க. தற்பொழுது எந்த அமைச்சர்களை குறை சொல்றாங்க அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, ஆரம்ப காலகட்டத்தில் துரைமுருகன் அவர்களை பெரிய லெவலுக்கு குறை சொன்னாங்க. இப்போ பல அமைச்சர்கள் அந்த மணல் கொள்ளையில் இருக்கிறதாகவும் அதில் பல அமைச்சர்களுக்கு கமிஷன் போயிட்டு இருக்கிறதாகவும் தகவல் கிடைச்சிக்கிட்டு இருக்கு. என்ன நடக்குது சார்? இல்லை, அதாவது தமிழகத்தை பொறுத்த வரைக்கும் நம்ம இந்த ஆட்சி வந்த உடனே சொன்னது, இவர் நாங்கள் வந்தால் இந்த 505 வாக்குறுதி கொடுத்துள்ளோம், அத்தனையும் நிறைவேற்றுவோம், கடன் இவ்வளவு இருக்கு என்று பயப்பட வேண்டாம், ஏனென்றால் எங்களிடம் ஒரு மேஜிக் நிதி அமைச்சர் இருக்கிறார்னு சொன்ன அவர் பார்த்துட்டு என்ன சொன்னார்னா, ஆண்டிற்கு பல ஆயிரம் கோடி ரூபாயிற்கு மணல், பல ஆயிரம் கோடி ரூபாய்க்கு கனிம வளங்கள் போகணும், ஆனால் சில 100 கோடிகள் தான் வருது, அதையெல்லாம் சரி செய்ய போகிறேன்னாரு. அவரை தூக்கி வேறு இடத்துல போட்டாங்க. இதான் நடந்துச்சு. இப்போ பல வழக்குகள், இப்போ ஒரு மணல் கடத்தல்னு நீங்கள் எடுத்துக்கிட்டிங்கன்னா ஒரு 5 டிஸ்ட்ரிக்ட் மாத்திரம் ED உள்ளே வந்துச்சு. என்ன பண்ணுச்சு, அங்கே மணலை எப்படி அள்ளுறாங்க, ஒரு மணல் அள்ளுறதுக்கு எப்பயுமே என்ன சொல்லுவாங்கன்னா, ஒரு குழி எடுத்தீங்கன்னா 3 அடிக்கு தான் எடுக்கலாம், 0.9 மீட்டர்ஸ். ஆனால் நீங்கள் அங்கே போய் பார்த்தீங்கன்னா குறைஞ்சபட்சம் 15லேருந்து 30 அடி எடுப்பாங்க. இதுக்கு கீழே போனால் சிந்துவெளி நாகரிகமே வந்துடும், அந்த அளவுக்கு எடுப்பாங்க. ஆனால் இதுக்கு எந்த ஆக்ஷனும் எடுக்க மாட்டாங்க. அது அடுத்த மணல்ங்கிறது இது ஆத்தோரமாக இருக்கிறதுனால அடுத்த வருஷம் ஃபில்லப் ஆகிடும் அந்த மாதிரி. ஆனால் கரெக்டான நேரத்தில் வந்ததுனால இவங்க என்ன பண்ணாங்க, இதை வச்சுக்கிட்டு மெட்ராஸ் IITயை வச்சுக்கிட்டு GPRS டேட்டா வச்சு குழியுடைய அகலம் எடுத்து, அது மாத்திரம் இல்லை, இந்த வண்டி JCB வண்டி இருக்கேன் அதில் இருக்கிற GPRS டேட்டாவை வச்சுக்கிட்டு எத்தனை முறை எத்தனை முறை போயிருக்கு. ஒரு ட்ரிப்புக்கு 2 லோடு 3 லோடுன்னு வச்சுக்கோங்க. சாதாரண பெரிய லாரின்னா 3 லோடு. ஒரு லோடு கவர்மெண்ட் ரேட்டு 1000 ரூபா, 3 லோடு சேர்த்தா 3000 ரூபா. இன்றைக்கி நீங்கள் ஒரு லாரி மெட்ராஸில் 20,000 ரூபாய்க்கு கிலோ வாங்க முடியாது. கவர்மெண்ட் கணக்கு 3000 ரூபா. அஃபிஷியலாக எடுக்க அலோவ் பண்ணது. ஆனால் பில்லு போட்டது எவ்வளோ? ஏன்னா அதுதான் இந்த கணக்குப்படி இடி என்ன சொல்லுச்சு, அரசாங்கத்துக்கு பில்லு போட்டது 38 கோடி, ஆனால் அள்ளப்பட்டது 4800 கோடிக்குன்னாங்க. இது 3000 ரூபாய் ரேட்டில் 1000 ரூபாய் ஒரு யூனிட்னு போட்டால் 38 கோடி 4800 கோடி, மார்க்கெட் ரேட் 7500 ரூபா. இந்த 6000 ரூபாய் வித்தியாசம் யாருக்கு போகுது? லாரி சார்ஜ், லேபர் போக பாதிக்கு பாதி ஒரு அமைச்சருக்கோ அல்லது பார்ட்டி ஃபண்ட் என்று முதல்ல ஒரு அமைச்சர் மட்டும்தான் இருக்காரு. இல்ல, ஒரு மாவட்டத்துக்கும் சார். இங்க தான் எத்தனை அமைச்சர்கள் இன்வால்வ் ஆயிருக்காங்க சார்? இந்த திமுக இந்த எலெக்ஷனை சந்திக்கிறதுக்கு 8 அமைச்சர்களை 8 மண்டலமாக 7ன்னு பிரிச்சாங்க, அப்புறம் 8ன்னு ஆக்கியிருக்காங்க. அதுல 8 அமைச்சர்களுமே மெயின் கேபினெட்ல இருக்கக்கூடிய அமைச்சர்களா? 7 பேர் இருக்காங்க. ஒருத்தர் ஐ திங்க் இவருன்னு நினைக்கிறேன், நம்ம 2G புகழ் ராஜா இருக்கார். அவரு அமைச்சர் இல்லையே. அதான் அவர் அன்னைக்கு சம்பாதிச்சதே இன்னும் அவருக்கு தங்க சுரங்கம் போல வச்சிருக்கார்,
கொடுக்க முடியும்னு சொல்லி அவரை சென்னை மண்டலத்துக்கு போட்டிருக்காங்க. மீதமுள்ளவர்கள்லாம் பார்த்திங்கன்னா வேலு, நேரு, செந்தில் பாலாஜி இவர்களெல்லாம் நமக்கு தெரியும். அதை தாண்டி இப்போ கனிம வளத்தை எடுக்கிறப்போ ஒரு கம்பெனி என்ன பண்ணாங்க, இன்ஸ்டாலையும் இதுலேயும் இப்போ ரீல்ஸ் போட்டு நாங்கள் அப்பாயின்மெண்ட் பண்ண போகிறோம், டெய்லி எவ்வளோ போகுதுங்கிறத நீங்கள் அளந்து சொல்லணும் அப்படின்னு சொல்லி, இது எதுக்குடான்னு சொன்னால் ஏற்கனவே ஒரு குவாரிக்கு இவ்வளோன்னு ஃபிக்ஸ் பண்ணதை தாண்டி எலெக்ஷன் வந்துருச்சு, ஒரு டன்னுக்கு அதிகமாக இன்னொரு 100 ரூபா வேண்டும் என முதலமைச்சர் சார்பாக திருவண்ணாமலையைச் சேர்ந்த ஒரு மூத்த அமைச்சர் கேட்டார்னு சொல்லி நடந்துட்டுருக்கு. பட் இதெல்லாம் நடக்கிற இந்த நேரத்தில் ஒரு சில நல்ல தீர்ப்புகள் வந்திருக்கு. சென்னை உயர்நீதிமன்றத்தில் கோயம்புத்தூரில் மணல் கடத்தல் வந்தப்போ இது சம்மந்தப்பட்ட அத்தனை அதிகாரிகளையும் பிடிக்கணுன்ட்டாங்க. ஏன்னா இந்த அதிகாரிகள் கண்டுக்காமல் போகிறாங்க, இல்லை பயந்து ஒதுங்கிடுறாங்க. அவங்களுக்கும் ஷேர் போகலாம், இல்லை நமக்கு ஏன் வம்புன்னு ஒதுங்கிக்கலாம். ஆனால் இப்போ 40 வருவாய்த்துறை அதிகாரிகள்கிட்ட நீங்கள் என்ன பண்ணீங்க அப்படின்னு இப்போ கேட்டிருக்காங்க. இப்போ இவங்க எல்லாம் ஒன்று இந்த ஊர் எம்எல்ஏ எடுத்தார், நாங்கள் ஒன்றும் பண்ண முடியல, இல்லாட்டி என்ன கொண்டுடுவாங்க. ஏன்னா ஏற்கனவே பல பேர் அப்படி தாக்கப்பட்டு கொல்லப்பட்டிருக்காங்க. மணல் கனிம வளத்தில் நமக்கு ஜபகர் அலின்னு ஒருத்தரை லாரி ஏற்றி கொன்னது தெரியும். இதுக்கு முன்னாடி ஒரு விஏஓ பண்ணியிருக்காங்க. ஸோ இப்போ கோயம்புத்தூர் இப்போ இந்த ஆட்சி வர்றதுக்கு முன்னாடியே நம்ம செந்தில் பாலாஜி சார் என்ன சொன்னார், நாங்கள் 11 மணிக்கு பதவியேற்றால் 11:05க்கு நீங்கள் வண்டியை ஓட்டிகிட்டு போகலான்னார். ஸோ இது மாற்றி லைசன்ஸ் கொடுத்துட்ருக்காங்க. இன்னும் சொல்ல போனால் முந்தா நேற்றுக்கு நயினார் நாகேந்திரன் எடுத்து சுட்டி காட்டியிருக்காரு. இப்போ காவேரியில் தண்ணி கரை புடந்து ஓடுகிறது. போன வாரம்லாம் 1 லட்சம் அடி கன அடி தண்ணி வந்துச்சு. 1 லட்சம் கன அடி வந்ததுன்னா அது ஆற்றுக்கு போகாமல் கொள்ளிடத்து வழியாக கடலுக்கு அனுப்பிச்சிட்டு இருக்காங்க. ஏன்னா கொள்ளிடத்திலிருந்து அந்த பக்கம் போக வேண்டிய வழியில் இருக்கிற ஆற்றுல இன்னும் மணலை அள்ளிக்கிட்டு இருக்காங்க, வாய்க்கால க்ளீன் பண்ணல. ஸோ இவங்களை பொறுத்த வரைக்கும் இதுதான் வேலை. 5 டிஸ்ட்ரிக்டில் 4800 கோடின்னு வச்சுக்கிட்டிங்கன்னா 1.5 வருஷத்தில், அப்போ 25 தமிழ்நாட்டில் 39 டிஸ்ட்ரிக்ட் இருக்குது. சில மாவட்டத்தில் இப்போ சென்னையில் பெரிய ஆறு கிடையாது, ஒரு 28 டிஸ்ட்ரிக்ட்லேயும் ஒன்று இருக்குது. அப்போ இன்ட்டு 5 போட்டிங்கன்னாலே 25,000 கோடி ஒரு வருஷத்துக்கு எடுக்க முடியும்னா, அப்போ அதுவும் என்ன கவர்மெண்ட் ரேட்டில் திருப்பி அதான் புரிஞ்சுக்கணும். ஏன்னா கவர்மெண்ட் ரேட் ஒரு யூனிட்டு 1000 ரூபா, வெளியில் ரேட்டு 7500 ரூபா. அப்படின்னா எவ்வளவு இருக்குன்னு பார்த்துக்காங்க. ஏன்னா இதில் கிருஷ்ணகிரி மாவட்டத்தில் ஒரு நாளைக்கு 10,000 லாரிக்கு மேலே போகுதுன்னு சொல்லிட்டு லாரி உரிமையாளர்கள் சங்கம் சொன்னாங்க. கிருஷ்ணகிரியுடைய முன்னாள் எம்பி இந்திரா காங்கிரஸ் கட்சியைச் சேர்ந்தவர் செல்லகுமார், அவர் சொன்னது இந்த ஒரு மாவட்டத்தில் மாத்திரம் 25,000 கோடிக்கு மேலே வருடம் எடுக்கப்படுகிறது. ஸோ இது எல்லாமே மாட்டிகிட்டு இருக்கு சார். இன்னைக்கு ஐஏஎஸ் அதிகாரிகளாக இருக்கட்டும், ஐபிஎஸ் அதிகாரிகளாக இருக்கட்டும், கீழே இருக்கிற ஆஃபீஸர்ஸாக இருக்கட்டும் சார், இந்த அமைச்சர் அதிமுகவாக இருக்கட்டும், திமுகவாக இருக்கட்டும், எம்எல்ஏ இவங்க 5 வருஷம்தான். ஆனால் நீங்கள் உங்கள் வயதுக்கேற்ப 62 வயசு வரைக்கும் இருக்கணும். கடைசி நாள் கூட உங்களை சஸ்பெண்ட் பண்ணி உங்களுக்கு பிஎஃப்ஜிஇபி தான் இது பண்ணலாம். இப்போ போன வாரம் அண்ணா பல்கலைக்கழகத்துடைய துணைவேந்தரை அவர் ரிட்டையர் ஆகிற அன்னைக்கு சஸ்பெண்ட் பண்ணி இப்போ அவருக்கு எந்த பெனிஃபிட்டும், அவர் இனிமேல் கோர்ட்டுக்கு போய் கேஸை போட்டு தான் பண்ண முடியும். அந்த மாதிரிலாம் பண்ண முடியும். இப்போ கோர்ட் ஒன்னொன்னையும் பார்க்க ஆரம்பிச்சிச்சு. இப்போ என்ன பண்ணியிருக்கு சில வழக்கில், இந்த எஃப்ஐஆர் போட்டது 8 வருஷம் முன்னாடி, 8 வருஷத்துக்கு முன்னாடி போட்ட எஃப்ஐஆர்ல இது வரைக்கும் இருந்த எல்லா இன்ஸ்பெக்டரையும் கூப்பிட்டு அந்த இது அது அவங்க பேர்ல எல்லார் பேர்லயும் ஆக்ஷன் எடுக்கணும்னு இப்ப தீர்ப்புகள் வர ஆரம்பிச்சிடுச்சு. எனவே இப்ப அதிகாரிகள் எல்லோரும் எல்லாம் ஒழுங்கா பண்ணணும். ஏன்னா இப்ப தமிழ்ல சென்னைக்கு இதை எடுத்துக்கிட்டீங்கன்னா, கார்பரேஷன் எடுத்துக்கிட்டீங்கன்னா, ஒரு 15 போன மாசம் 30ஆம் தேதி டெண்டர் பேப்பர் அட்வர்டைஸ்மெண்ட் வருது. நாளைய தினம் டெண்டர் 30ஆம் தேதி பேப்பர்ல 31ஆம் தேதி டெண்டர். கவர்மெண்ட் ரூல்ஸ் என்ன சொல்லுது, குறைஞ்சபட்சம் 15 இருந்து 30 நாள் டைம் கொடுக்கணும். ஏன்னா படிச்சுட்டு அவங்க சைட்டை போய் பார்த்துட்டு இந்த வேலையை நம்ம எடுத்து செய்ய முடியுமா, அந்த தொழிலில் இருக்கிறவங்களா இருந்தாலும். இப்போ நீங்கள் இங்கே வீடு கட்டுறதுக்கும் இன்னும் வேறொரு இடத்துல பாறை இருக்குன்னா அதுக்கேற்ற மாதிரி ரேட்டு மாறும். அதனால போய் பார்த்துட்டு கொடுக்கறதுக்கு 15லேருந்து. ஆனால் இவங்க அடுத்த நாள் அதுலேயே என்ன பண்ணுறாங்க, அடுத்த நாள் டெண்டர் கலந்துக்கிறதுல ஒரு கண்டிஷன், சைட் இன்ஜினியரில் நீங்கள் விசிட் பண்ணீங்கன்னா அவர்கிட்ட கையில் அவர் அங்கேயே இருக்க மாட்டார் அன்றைக்கி. ஸோ ஏற்கனவே யாருக்கு கொடுக்கணும், யார் 30% அமைச்சருக்கு கொடுப்பாங்க அப்படின்னு ஃபிக்ஸ் பண்ணிட்டு தான் கொடுக்குறாங்க அப்படின்னு சொல்லிட்டு இந்த விஷயத்தை டைம்ஸ் ஆஃப் இந்தியா எடுத்து போட்ட உடனே கமிஷனர் அதை அந்த டெண்டரை 31ங்கிறத கேன்சல் பண்ணி 7 நாள் டைம். ஏன் 15 நாளுங்கிறத 7 நாள்னு குறைக்கிறீங்க? இதுக்கு முன்னாடி ஒரு தடவை டெண்டர் போட்டால் 15 கோடி ரூபாய்க்கு டெண்டர் தமிழ்நாடு அகைன் சென்னை கார்பரேஷன் போட்டால் யாரோ ஒரு கான்ட்ராக்டர் அப்ளை பண்ணால், சார் இந்த வேலை முடிஞ்சே போயிடுச்சு, நாங்கள் இதை ரெகுலரைஸ் பண்ணுறதுக்கு தான் டெண்டருங்கிறாங்க. ஸோ இது எல்லாம் சென்னை கார்பரேஷனில் இப்படி நடந்துக்கிட்டு இருக்கு.
சென்னை கார்பரேஷன் இன்னைக்கு யார் கமிஷனர்னு சொன்னால் குமரகுருபரன் சொல்லிட்டு அவர் ஏற்கனவே இந்து சமய அறநிலைத்துறையில் இருந்தவர். இந்து சமய அறநிலைத்துறையில் இப்போ கிட்டத்தட்ட 1000 கோடிக்கு மேலே இந்த மார்ச் மாதத்துக்குள்ளே முடிக்கிறதுக்கு டெண்டர் போடுறாங்க. ஏன்னா டெண்டர் போட்டால் 30% அமைச்சருக்கும் பார்ட்டி ஃபண்டுக்கும் அடுத்த நாளே கொடுக்குறாங்களாம். ஸோ இதுக்காக கான்ட்ராக்ட் மேலே கான்ட்ராக்ட். ஒன்றும் இல்லை சார், பஸ் ஸ்டாண்டு பஸ்ஸில் ஏறுவீங்களா நீங்கள்? டி நகர் பஸ் ஸ்டாண்டு, இது வடபழனி பஸ் ஸ்டாண்டு, இந்த பஸ் ஸ்டாண்டு அதுக்கப்புறம் இதுக்கு எல்லாத்துக்கும் 100 கோடி ரூபாய்க்கு பில்டிங் கட்டுறாங்க சார். பஸ்ஸில் போகிறவனுக்கு அந்த பில்டிங்கில் போய் ஏதாவது வேலை இருக்குதா? ஏன்னா பில்டிங் கட்டுறேன்னா லோன் கிடைக்கும். கட்டுறது கேட்டால் பயணிகள் நன்மைக்காக இது வடபழனி பஸ் ஸ்டாண்டில் 100 கோடிக்கு பில்டிங். என்ன சார் வடபழனி பஸ் ஸ்டாண்டில் பில்டிங் கட்டினா பஸ் ஏறுறவனுக்கு ஏதாவது பிரயோஜனம் உண்டா? ஸோ இந்த ஆட்சி கான்ட்ராக்ட் கொடுக்கணுன்னே பண்ணிகிட்டு இருக்காங்க. இது எல்லாம் தப்புன்னு சுட்டி காட்டாத அதிகாரிகள் அத்தனை பேரும் ஹைகோர்ட்டு பார்க்கும். ஏன்னா ஹைகோர்ட் வந்து இன்றைக்கி ரொம்ப தெளிவாக இருக்குது. சார் பொன்முடி இப்போ அசிங்கமாக பேசினார், எல்லாருக்குமே தெரியும். நம்ம அதை சொன்னோன்னா நமக்கு அசிங்கம். கிட்டத்தட்ட இதே மாதிரி வருஷம் வீரமணி பத்திரிகை எடுத்துக்கிட்டிங்கன்னா எந்த பண்டிகை வந்தாலும் அதை அசிங்கம் பண்ணி போடுவார். விநாயகர் சதுர்த்தி வருதுன்னா விநாயகர் தும்பிக்கையை நீட்டி எதையோ கை வைக்கிற மாதிரி அசிங்கமாக போடுவார். கொலுன்னா அதுக்கு ஏதாவது ஒரு கதையை எடுத்து போடுவார். இதை மாதிரி எவனோ ஒருத்தன் ஃபேஸ்புக்கில் சதீஷ்குமாருங்கிறவன் இது பண்ணியிருக்கிறான். உட்காந்து கிருஷ்ண ஜெயந்திக்கு வந்து கிருஷ்ணர் வந்து இது இப்போ கன்னி பெண்களுடைய போட்டு இதுக்கு தான் பண்டிகைன்னு ஒன்று இதை எதிர்த்து ஒருத்தர் கம்ப்ளைண்ட் கொடுக்குறாரு. போலீஸ் என்ன பண்ணுது, நாங்கள் ஃபேஸ்புக்கு லெட்டர் எழுதணும், ஃபேஸ்புக்லேருந்து பதில் வரல, அதனால கேஸை இது கண்டுபிடிக்க முடியவில்லை, அன்டிடெக்டட்னு முடிக்கிறேன் நாங்கள். இதை எதிர்த்து மேஜிஸ்ட்ரேட் கொடுத்தா அவரும் ஏற்றுக்கிட்டார். இப்போ சென்னை ஹைகோர்ட்டுக்கு நேற்று வந்த உடனே அந்த ஐடி சதீஷ்குமாருங்கிற அந்த ஐடியிலேயே அவருடைய ஃபோட்டோவோடு இருக்குது. அவர் வீட்டுக்கு போக முடியும். இப்போ ஏற்கனவே அதே பிஜேபிக்காரன் போட்டால் என்ன பண்ணுறீங்க, ஜான் ரவின்னு ஒருத்தர் பேசினதுக்கு இங்கேருந்து அகமதாபாத்தில் வந்து கொண்டு போய் பிடிச்சாங்க. கஸ்தூரி மேடம் நடிகை கஸ்தூரி பேசினதுக்கு ஹைதராபாத்துக்கு 3 படம் போச்சு. மகாவிஷ்ணுன்னு ஒருத்தர் பேசினதுக்கு இது வரைக்கும் போச்சு. ஆஸ்திரேலியா அவர் சிங்கப்பூர்லேருந்து வர வரைக்கும் இருந்து பிடிச்சிங்க. ஆனால் இவரை வந்து அன்டிடெக்டட்னு முடிச்சோன்னே ஒரு மதத்தை எதிர்த்து வேண்டுமென்றே பேசினால் அவர்கள் மீது தண்டனை கொடுக்கணும், முடிக்கக்கூடாது. இப்போ பார்த்தீங்கன்னா இது திருப்பி நீங்கள் இந்த சதீஷ்குமார் மாத்திரம் இல்லை, இப்போ பொன்முடி கேஸ்க்கு இதே தான் பண்ணியிருக்காங்க. இதே தான் வந்து உங்களுக்கு திரு மனோ தங்கராஜுக்கு பண்ணியிருக்காங்க. திரு உதயநிதி சார், உதயநிதி பேரில் உச்சநீதிமன்றம் சொல்லியிருக்கு. அவர் பேசிய பேச்சு, அவர் பதவி பிரமாணம் எடுக்கிறப்ப என்ன சொல்கிறார், நான் தமிழகத்தில் உள்ள அனைத்து மக்களையும் சமமாக பார்ப்பேன், ஜாதி மத வித்தியாசம் இல்லாமல் பார்ப்பேன். நேத்தைக்கு கமல்ஹாசன் என்ன பேசுகிறாரு, சனாதன சங்கிலியை ஒழிக்க கல்வி. ஸோ உனக்கு சனாதனம்னா என்ன, கல்வினா என்னன்னு தெரியுமா? திருவள்ளுவர் கல்வி கற்பதே மீண்டும் மீண்டும் பிறக்காமல் இருக்கிற வழியை பார்க்கறதுக்கு, கற்று ஈண்டு மெய்ப்பொருள் காணா மற்ற ஈண்டு வாரா நெறி. சனாதனம்னா நிரந்தரமானது, அந்த நிரந்தரமானதுங்கிறது இறைவன் திருவடியை பற்றி கொள்ளுதல், பிறகு அதுக்கு உள்ள வழிதான் சனாதன தர்மம். அதை விட்டுட்டு திராவிட பண்ணையாரியம்ங்கிற ஜாதியத்தை கொண்டு போய் சனாதனங்கிற பேரில் போடுறீங்கன்னா இதெல்லாம் திட்டமிட்டு ஹிந்து தர்மத்தை இழிவு செய்யறதுக்காக இருக்கிறது. நேற்றைக்கு வைரமுத்து திருப்பியும் கம்பன் விழாவில் பேசியிருக்கார். இது எல்லாமே இவர்கள் பேரில் வழக்கு போடணும். திமுக ஆட்சிக்கு வந்தால் தமிழர்களுடைய மெய்யியல் மரபை சிதைக்கிறதுக்கு பார்க்குறாங்க. இதற்கு துணை போகும் போலீஸ் அதிகாரிகள், அதில் கேட்டார் வேல்முருகன் மெட்ராஸ் ஹைகோர்ட்டில் கேட்டார், எப்படி 131 பேர் கம்ப்ளைண்ட் கொடுத்தாங்க, அதில் 77 முடிச்சு என்ன முடிச்சிங்க, அரசு வக்கீல் ஓகேன்னு சொல்லிட்டார். அரசு வக்கீலுங்கிறது திமுக கட்சிக்காரன். ஸோ இதை வந்து இப்போ இதையெல்லாம் இந்த அதிகாரிகள் எத்தனை ஆண்டுகள் ஆனாலும் பார்க்கணும். என்கவுண்டரில் கொலை பண்ணுறாங்க போலீஸ்காரங்கன்னு சொன்னால் அதுக்கு அவர்கள் பதில் சொல்ல வேண்டியிருக்கும். பலர் இன்னைக்கு இதில் ஜெயிலில் இருக்காங்க அதிகாரிகள் சொன்னாங்கன்னு சொல்லிட்டு. இப்போ இது நேற்றுக்கு தான் இது நம்ம ஆம்ஸ்ட்ராங் கேஸில் 17 பேருக்கு போட்ட குண்டர் சட்டம் நீக்கப்பட்டிருக்கு. அதனால் இதற்கு மேலும் அதிகாரிகள் தவறு செய்யும் ஆளுங்கட்சிக்கோ எதிர்கட்சிக்கோ துணை இல்லாமல் செய்யலைன்னா அவர்களுடைய எதிர்காலம் பணி ஓய்வுகள்லாம் பாதிக்கப்படும். பல விஷயங்கள் பேசணும். நேரத்துக்கு ரொம்ப நன்றி சார்.